கோவையில் சாலையோரம் நிறுத்தப்படும் வாகனங்களால் போக்குவரத்து பாதிக்கப்படுவது குறித்து நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக வாகனங்களை அகற்ற போக்குவரத்து காவல்துறைக்கு அறிவுறுத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் நியூஸ் 7 தமிழுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரசாந்த் இணைந்திருக்கிறார். பிரசாந்த், முழு விவரங்கள் என்ன? மதுராவன் தமிழகத்தில் மிக தொழில் வளர்ச்சியை கொண்ட ஒரு மாவட்டமாகவும் முக்கிய இரண்டாவது மாநகராக இருக்கக்கூடிய கோவை மாநகரில் சாலைகள் மிகப்பெரிய அளவில் குண்டு குழிமாக காட்சியளிக்கிறது. பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை துவக்கக்கூடிய ஒரு இடமாக கோவை மாநகரம் இருந்தாலும் கூட அன்றாடங்கள் பள்ளி செல்லும் குழந்தைகள், பொதுமக்கள், அதே போல வேலைக்கு பணிக்கு செல்லக்கூடிய மக்கள் பெருமளவுல பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக கோவை மாநகர பகுதியாக இருக்கக்கூடிய கோவை மாநகர காவல் ஆணைய அலுவலகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதே போல கோவை அரசு மருத்துவமனை, நாளொன்றுக்கு பலாயிரம் மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இந்த அரசு மருத்துவமனை இருக்கு. இந்த பகுதிகளில் சாலையோரங்கள்ல வாகனங்கள் செல்லக்கூடிய முக்கிய சாலைகள்ல வாகன ஓட்டிகள் சாலையிலே அந்த அரசு மருத்துவமனைக்கு முன்பாகவே வாகனம் நிறுத்தி செல்லக்கூடிய அவலம் என்பது இருக்கிறது. இது குறித்து நாம் காலையிலே கலாய்வு செய்து அந்த பகுதியிலே வாகனம் நிறுத்தப்பட்டது குறித்தும் நோ பார்க்கிங் என்ற இடத்துல வரிசையாக வண்டிகள் நிறுத்துவதையும் குறித்து காட்சிகளோடு நாம் விளக்கியிருந்தோம். தற்போது இது குறித்து மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தற்போது நம் நியூஸ் தமிழ் தெரிவித்தார். இது போன்ற சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்காகவும் இனிமேல் இது போன்ற வாகனங்கள் சாலையோரம் நிறுத்துவதற்கான இருக்காமல் இருப்பதற்காக போக்குவரத்து காவல்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தற்போது தகவலை தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தற்போது அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், போக்குவரத்து காவல்துறைகள் சாலையில் நிற்கக்கூடிய வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதையுமே நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டும் தற்போது வருகிறது. இனிமேல் இது போன்ற சாலையோரங்களை யாரும் கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரசாந்த்.